தேவன் நம்மை தம்முடைய டிஸ்பிளேயாகத்தான் வைத்திருக்கிறார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒரு தவறு நடக்கும்போது அது உங்களுக்கான நஷ்டத்தை விட கடவுளுக்கான நஷ்டம். ஒரு பென்ஸ் கார் எங்கேயோ நின்றுச்சு அப்படின்னா அது எனக்கான நஷ்டத்தை விட கம்பெனிக்கான நஷ்டம். நாளைக்கு அது சோசியல் மீடியாவில் வந்துருச்சு அப்படின்னா கம்பெனிக்கு கோடிக்கணக்கான ரூபா நஷ்டம். எனக்கு 1 கோடி நஷ்டம்னா அவனுக்கு 1000 கோடி நஷ்டம். அப்படித்தான் உன் லைஃப்ல ஒரு மிஸ்டேக் நடந்தா அது உனக்கு நஷ்டத்தோட கடவுளுக்கு பெரிய நஷ்டம். ஏனென்றால் யூ ஆர் த டிஸ்பிளே ஆஃப் காட். உன்னை வச்சுதான் காட் ஒரு பிளானே பண்ணிருக்கிறாரு. அதனால நீ அவருக்கு ரொம்ப முக்கியமானவன். எல்லாம் சொல்ல, நான் தேவனுக்கு மிகவும் முக்கியமானவன், ஆகையால் என்னுடைய எல்லைக்குள்ளே எனக்கு எதிரான எதுவும் நடக்கவே முடியாது. கைதட்டி ஆமென். என்னை பற்றி எனக்கு எடுக்கிற கேரை விட கடவுளுக்கு இருக்கிற கேர் ரொம்ப முக்கியம். ஏன்னா என்ன பார்க்கிறவன் தான் இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறிந்து கொள்வார்களாம். நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று இயேசு சொன்னார். நீங்கள் உனக்கு சாட்சி அல்ல, நீங்கள் எனக்கு சாட்சி. நீ நல்லவன் என்பதற்கு நீ சாட்சி அல்ல, நீ ஜெபிக்கிறவன் என்பதற்கு நீ சாட்சி அல்ல. உனக்கு நான் நல்லவன் என்பதற்கு இந்த உலகத்திற்கு நீ சாட்சி. நீ சாட்சி தான், உனக்கு இல்லை. யாருக்கு? எனக்கு நீ சாட்சி. அதான் பவுல் சொல்றான், பாவிகள்ல பிரதான பாவி நானு, ஆனா என்ன கூட தேவன் ஆசீர்வதிப்பார் என்பதற்கு பாவிகள் அநேகருக்கு என்கரேஜ் ஆகிறதுக்கு நான் ஒரு சாட்சி.